உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணலனாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த 30 ஹேபிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சின்ன சின்னது தான் பெரிய வலிமை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத சக்தி உங்ககிட்டே இருக்கும். எங்கேயும் யார்கிட்டையும் நீங்கள் போய் ரொம்ப தேடவே வேண்டாம். யார்கிட்டையும் கேள்வி கேட்க வேண்டாம். நான் ஜெயிப்பேனா தோப்பேனா, எனக்கு பணம் கிடைக்குமா, சொந்தம் இருக்குமா, வேலை கிடைக்குமா, அதா இதா எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு பதில் இதே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். யாரும் தேவையில்ல, நீங்களே எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு தேவை 30 ஹேபிட்ஸை நான் சொல்கிறேன். இதை நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தனால இதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, வேக்கப் 30 minutes early, no rush. நீங்கள் காலையில் 5:30 மணி அப்படின்னா ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிற ஹேபிட்டை ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5:30 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு 5 மணிக்கு எந்திரிங்க. அது எந்திரிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா, உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் படுத்து தூங்கி உங்களுக்குள்ளே அந்த சாந்தமாக இருக்கும் போது எந்திரிக்கும் போது ஒரு அலை மாதிரியும் உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம், ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் நிற்கும் போது அந்த இடத்துல எதை செஞ்சாலும் ஒரு சக்ஸஸான வழி வரும். ஆனால் ரஷ் இல்லாமல் அதை பழக்கத்தை ஏற்படுத்துங்க. 30 நாள் தொடர்ந்து இந்த காலையில் எந்திரிக்கிறதை ட்ரை பண்ணிங்கனாலே சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் உங்களுக்கு மாற்றம். அங்கே 30 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரெகுலைஸ் ஆவீங்க. ஒரு சேஞ்சஸ் உங்ககிட்டே கிடைக்கும். இதுலேருந்து ஒரு பாதையை கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு தான் காலையில் அந்த எந்திரிங்க, 30 நிமிஷம் ஏர்லியாக எந்திரிங்கன்றோம். செகண்ட், ரீட் டெய்லி 10 pages. தெரியுதோ தெரியலையோ ஒரு 10, உங்களுக்கு அது அர்த்தம் புரியுதோ புரியலையோ ஒரு 10 பக்கத்தை டெய்லி படிங்கன்றாங்க. அது வேற கதை புக்கு இல்லாமல் மோட்டிவேஷன் சம்மந்தமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும். அதில் இருக்கிற வார்த்தைகள், அதில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு நண்பர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்குறதோட ஒரு புக்கு 100 பேர் நண்பருக்கு ஈக்குவல்னு சொல்லுவாங்க. அந்த புக்குலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் முதல் நாள் உங்களுக்கு ஒன்றும் புரியாது, 2ஆவது நாள் புரியாது, 3ஆவது நாள் புரியாது. ஆனால் இது தொடர்ந்து 30 நாள் பண்ணும்போது 21 நாள்லேயும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பல விஷயங்கள், மாற்றங்கள், பல கேள்விகளுக்கு, பல குழப்பத்துக்கு பதில் அங்கேயே கிடைக்கும். உங்ககிட்டே இருக்கும். யாருக்கிட்டையும் போக தேவையில்ல. புது விஷயங்கள் புரியும் போது ஒரு சந்தோஷம் அடைவீங்க. அதை சேஞ்சஸ் பண்ணுவீங்க. வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. தேர்டு, 2 minute ரூல். 2 நிமிஷம் ஒரு விஷயத்த 2 நிமிஷத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சு பாருங்கள். படிக்கணும்னாலும் படிக்கிறதுக்கு பாருங்கள். கண்டினியூவாக 2 நிமிஷம் ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழக்கமாக மாறும்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து ஒரு டெய்லி ஒரு 2 நிமிஷம் தான் சொல்கிறோம். அதை கான்சன்ட்ரேஷனோட ஒரு புக்கை படிங்க. கான்சன்ட்ரேஷனோட ஒரு விஷயத்தை செய்யுங்க. சந்தோஷமாக அந்த 2 நிமிஷம் அதுக்குன்னு கொடுத்தீங்கன்னாலே உங்கள் பழக்கங்கள் மாறும். உங்கள் எண்ண ஓட்டங்கள் ஷார்ப்பாக இருக்குன்றாங்க. ஃபோர்த்து, பிளான் யுவர் டே த நைட் பிஃபோர் பெட். அடுத்த நாள் காலையில் அடுத்த நாள் என்ன பண்ணணும், அடுத்த நாளோட எல்லா லிஸ்ட்டையும் படுக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்து எழுதி அதை பாருங்கள். சீரியஸாக சொல்கிறேன், எழுதி பாருங்கள். காலையில் 9 மணிக்கு ஒருத்தர் மீட் பண்ணணும், பேங்க்குக்கு போகணும், ஆதார் கார்டை ரெனியூவல் பண்ணணும், போஸ்ட் ஆஃபீஸ் போகணும், வேலை இருக்குது, இவங்கள அப்பாயின்மெண்ட், ஆஃபீஸ் வேலை, அது இதுன்னு எல்லாத்தையுமே இருக்குன்னா உதாரணமாக அதெல்லாம் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் ஷெடியூல் பண்ணி என்னவா இருந்தாலும் அதை எழுதுங்க. நாளைக்கு காலையில் அப்பாட்ட பேசணும், அம்மாட்ட பேசணும், ஒய்ஃப்ட்ட பேசணும், அதுவாக இருந்தாலும் அதை எழுதுங்க. அதை எழுதும் போது என்ன ஆகணும், உங்கள் மைண்டு படுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஷெடியூல் ஆகும். ஷெடியூல் ஆகும்போது காலையில் எந்திரிப்பீங்க, ஒரு 10 பேஜை படிப்பீங்க, ஒரு ரூல் செட் பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஷெடியூலோ அப்படியே கோத்ரூ பண்ணி கடன்னு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்கள் மைண்டுக்கு தெளிவாக இருக்கும். இன்றைக்கி இந்த வேலை தான் பண்ண போகிறோம், சாயந்தரம் 6 மணிக்கு இந்த வேலை தான்றது உங்களுக்குள்ளே வரும். அதில் முன்ன இருக்கலாம், ஆனால் பிளான் பண்ணிவிடுங்க முதல் நாள் நைட்டு. ஃபிஃப்த்து, சே நோ டு ப்ரொடக்ட் யுவர் டைம். இல்லைன்னு சொல்லுங்கள், நோன்னு சொல்ல பாருங்கள். எஸ்ன்றது எல்லா விஷயத்துலையும் எல்லாத்தையும் சொல்லாதீங்க. உங்களால் முடியாதா, நோன்னு சொல்ல பாருங்கள். அவங்க தப்பாக எடுத்துக்குவாங்க, இவங்க புரிஞ்சுக்குவாங்க, இவங்க அப்படி நினைப்பாங்க, இப்படி நினைப்பாங்க, பக்கத்து வீட்டு நினைப்பாங்க, சொந்தக்காரங்க நினைப்பாங்க. யாராக இருந்தாலும் நோன்னு சொல்லுங்கள். உங்கள் டைம் உங்ககிட்ட இருக்கு. நீங்கள் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னாலும் அந்த நேரத்தை உங்களுக்கு டைம் கொடுத்து நீங்கள் தூங்க பாருங்கள். நீங்கள் தூங்கினா தான் உங்கள் உடம்பும் நல்லாயிருக்கும். உங்கள் உடம்பு நல்லா இருந்தால் தான் நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க முடியும். அப்போ நோன்னு சொல்ல பழக்கம் பாருங்கள். எஸ்ஸு எல்லா இடத்துலையும் சொல்லி உங்களை வருத்திக்கிட்டு அடுத்தவங்க ஹெல்ப் பண்ண தேவையில்லை. அது ஏதாவது ஒரு சூழ்நிலை பண்ணலாம், எல்லா சூழ்நிலையும் பண்ணக்கூடாது. நோ அப்படின்னு சொல்ல பாருங்கள். 6th பாயிண்ட், ட்ராக் யுவர் எக்ஸ்பென்ஸ். உங்கள் செலவு கணக்கை ட்ராக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஒரு டீ சாப்பிட்றேன்னா 15 ரூபா அப்படின்றத ஒரு விஷயத்தை எழுதி வைங்க. தொடர்ந்து நீங்கள் சாயந்தரம் நான் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன், அது ஒரு 30 ரூபா.
இதெல்லாம் ஒரு நாளைக்கு 45 ரூபா எனக்கு செலவாகுதுன்னா டோட்டலாக மாதத்துக்கு எவ்வளோ வருது, வாரத்துக்கு எவ்வளோ வருது? தேவையில்லாமல் நான் என்னென்ன செலவு பண்ணேன், ஹோட்டல் போகிறேன்னா, சினிமாவுக்கு போகிறேன்னா, துணி எடுக்கிறேன்னா, இப்படி சின்ன சின்ன விஷயங்களை ட்ராக் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன வச்சுருக்கணும், எப்படி இருக்கலான்றதை நீங்கள் செக் பண்ணாலே போதும். கரெக்டாக நம்ம எக்ஸ்பென்ஸை நம்ம நாலேஜுக்குள்ளே இருக்கும். அந்த பழக்கம் என்னன்னா, வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்க கூட அது கற்றுக்கும் போது நம்ம பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இருக்குன்றதுக்காண்டி மொத்தம் ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பழக்கம் நம்மகிட்ட வரும். அதனால் உங்கள் எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுங்கள். உங்களுக்கு சேமிப்பு மாத கடைசியில் இருக்கும். நம்பர் 7, 7வது, கட் 1 டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன் பர் வீக். நம்ம நிறையா இதை வந்து நோட்டிஃபிகேஷன் டிஜிட்டலாக வந்து ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு குரூப்பில் ஆன் பண்ணி வச்சுருப்போம், யூடியூப்பில் நிறையா ஆன் பண்ணி வச்சுருப்போம், நிறையா விஷயங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நிறையா இடத்துல இருப்போம். அது தேவையில்லாமல் இருக்கும். ஆனால் இதுலேருந்து வெளில போனால் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே சில குரூப்களும் இருப்போம். அங்கே அன்வான்டான ஒரு நியூஸை பற்றி டிவியில் வர நியூஸையும் பேப்பரில் பார்க்குற அன்வான்டாக சில தேவையில்லாத நெகட்டிவ் நியூஸாக அதில் வரும். அப்படி இருக்கிற இதை வந்து டிஜிட்டலாக இருக்கும்போது அதை அந்த குரூப்லேருந்து வெளியில் வர பாருங்கள். வீக்லி ஒன்றா செய்யுங்க. ஒரு குரூப் இன்னைக்கு வெளில வந்துட்டிங்கன்னா அடுத்து நோட்டிஃபிகேஷன் தேவையில்லாமல் நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு மெயிலெலாம் வரும். தேவையில்லாமல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபேஸ்புக்கோட இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டுருக்கும். அதேமாதிரி யூடியூப்பில் சில தேவையில்லாமல் என்றைக்கோ ஒரு நாள் நம்ம பார்த்துருப்போம் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு செய்தியை, அது சம்மந்தமாக ரிலேட்டடாக இன்னைக்கு என்ன கான்ட்ரவர்சியாக இருக்குதோ அது வந்துட்டுருக்கும். அப்போ அது தேவையில்லாததெல்லாம் நோட்டிஃபிகேஷனை ஒரு வாரமும் நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குது. இப்போ நான் எந்த குரூப்லேயும் கிடையாது, நான் இது வந்து கடந்த ஒரு 5 வருஷமாக வச்சுருக்கிறேன். சோஷியல் நெட்வொர்க்கில் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இருக்கவே மாட்டேன். ஃபேஸ்புக்கில் அன்வான்டாக சிலதை நான் வந்து ஃபாலோ பண்ணி இருக்க மாட்டேன். தேவையில்லாமல் சில வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். தேவையில்லை ஒரு வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணுங்க, ஒரு கான்ட்ரவர்சியை கிளிக் பண்ணால் அது சம்மந்தமாகவே ஒரு 10 நாள் 15 நாள் வரும். அதுக்காண்டி அதை நான் கிளிக் பண்ணி பார்க்க மாட்டேன். தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு வரனால இது நான் பண்ணுறதே கிடையாது. ட்ரை பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8வது, ஸ்மைல். சிரிக்க பாருங்க. இட் சேஞ்சஸ் யுவர் மைண்ட். உங்கள் மூடை சேஞ்ச் பண்ணும். சிரிக்கணும்னா சும்மா இப்போ சிரிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை, சந்தோஷமா ஆழமா உங்களுக்கு நான் சிரிக்கணும். நீங்கள் உணர்ந்து சிரிச்சா மாத்திரம் பல சேஞ்சஸ் நடக்கும். உங்கள் இரத்த நாணங்களும் உங்களுக்குள்ள இருக்க அணுக்களும் உங்களுக்குள்ள ஓடுற ரசாயன மாற்றங்களும் ஒரு சேஞ்சஸ் கொடுக்கறது, சந்தோஷம் கொடுக்கறது இந்த சிரிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த சிரிக்கிறனால உங்களுக்கு பல மாற்றங்கள் நடக்கும். ஒரு கோபத்தை குறைக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆங்கிரி இதை வந்து வெளியில் கொண்டு வருன்றாங்க. அதனால சிரிக்கும் போது பல சேஞ்சஸ் நடக்கும்ன்றாங்க. ட்ரை பண்ணுங்க, சிரிக்க பாருங்க. 9th, யூஸ் யுவர் டைமர் டு ஃபோக்கஸ் 25 to 30 minutes. உங்களுக்குன்னு ஒரு 25-30 நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்கன்னா தூங்குங்க. இந்த நேரத்தில் நான் புக்கு படிப்பேன்னா படிங்க. இந்த நேரத்தில் நான் மூவி தான் பார்ப்பேன்னா உங்களுக்காண்டி பாருங்க. உங்களுக்குன்னு சில டைமை யூஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் மினிமம் 25 to 30 minutes. ஒரு நாளைக்கு நம்மளுக்குன்றது நேரம் அந்த 30 நிமிஷம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் நாளாக வந்து ஒரு 1 hourலேருந்து 2 hours என்னோட டைமில் நிறையா விஷயங்கள் அதில் தான் புக்ஸு, என்னோட கண்டென்ட் ரிலேட்டடாக பண்ணுறது, இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்கள். சில நேரம் மூவி அதில் உட்காந்து பார்ப்பேன், எனக்கு பிடிச்ச மூவி நான் பார்ப்பேன். இப்படி நிறையா விஷயங்கள். சில நேரம் அந்த 1 hourலேருந்து 2 மணி நேரம், மூவினா 2 மணி நேரம் அப்படின்னு உட்காந்து நான் பார்க்குறேன், எனக்கு பழக்கம். அப்போ அந்த நேரத்தில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வச்சுக்க மாட்டேன், இந்த ஃபோனையும் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். சைலண்ட் மோடில் போட்டு நான் அதை வேலையை பார்ப்பேன். எனக்காண்டி நேரத்தை யாருக்காண்டியும் நான் கொடுக்க மாட்டேன். 10, ரைட் 1 gratitude sentence daily. ஒரு நம்பிக்கை கொடுக்குறமான சில விஷயத்த ஒரு நாள் எழுத பாருங்க. டெய்லி ஒரு விஷயத்த, என்னால் முடியும், நான் ஜெயிப்பேன், நான் கண்டிப்பாக வீடு வாங்குவேன், நான் கண்டிப்பாக யூடியூப்பில் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இந்த வருஷத்துக்குள்ளே நான் வருவேன், என் வீடியோ வைரல் ஆகும், இப்படின்றது எனக்குள்ள ஒரு கிராஜுவிட்டி, நான் ஜெயிச்சே தீருவேன், என்னால் முடியும் அப்படின்றத சென்டென்ஸை அட்லீஸ்ட் 1ஆவது டெய்லி எழுதி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ வேணால் எழுதுங்க, அட்லீஸ்ட் 1ஆவது ட்ரை பண்ணுங்கள். பழக்கமாக வரும். 4 இடைவெளி இங்கே சேஞ்சஸ் ஆகும். இந்த 30 நாளில் 30 வார்த்தைகள் இங்கே கண்டுபிடிக்கும் போது 365 நாளில் 365 வார்த்தைகள் எழுதியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் அங்கே அந்த 1 year முடியும் போது கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள், டெய்லி ட்ரை பண்ணுங்கள். 11th, காம்ப்ளிமெண்ட் சம்ஒன் எவ்ரி டே. யாருக்காவது டெய்லி மேக்ஸிமம் காம்ப்ளிமெண்ட்டாக எதாவது செய்யுங்க, சர்ப்ரைஸ் கொடுங்க. ஒரு சந்தோஷம் வர மாதிரி அவங்களுக்கு. ஒய்ஃப் ஏதாவது பண்ணுறாங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லுங்கள். பையன் ஏதாவது தமிழில் இன்றைக்கி நல்லா படிச்சிருக்கிறான்னா நான் சூப்பர், நேற்று கூட அவனுக்கு நான் சொன்னேன். அந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து வீட்டில் பண்ணுங்கள், வெளியில் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் மாதிரி நம்மளால் முடிஞ்சு நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணதான்
உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் என்னைக்கா ஒரு நாள் யார் ரூபத்திலே வரும். ஒரு 3 பேத்துக்கு பண்ணால் நிச்சயமாக ஒரு ட்ராவல் ஆகி நம்மளுக்கு வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எதை கொடுக்குறியோ அது உனக்கு திருப்பி வரும். திருப்பி வரணுதுக்காண்டி இல்லை, காம்ப்ளிமெண்ட் அவன் கொடுக்கும்போது அவனுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும், அது சேஞ்சஸ் கிடைக்கும். அது ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா இருந்தாலும் சரி, கூட பிறந்தாலும் சரி, ஆஃபீஸ் வேலை பார்க்குறாங்களோ, இதில் 3வது மனுஷன் ரோட்டில் நம்ம பார்க்குற யாராவது ஒருத்தவங்கள்ட்ட காம்ப்ளிமெண்ட்டாக ஏதாவது சொல்ல பாருங்கள். அவங்க ஏதாவது பண்ணியிருந்தால் அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. 12வது, நோ ஸ்க்ரீன்ஸ் 30 மினிட்ஸ் பிஃபோர் பெட். நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி 30 நிமிஷம் டிஜிட்டலாக எதுவுமே பண்ணாதீங்க. புக்ஸ் வேணால் படிங்க தவிர டிவியோ மொபைல் ஃபோனோ லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ எதுவுமே 30 நிமிஷத்துக்கு பண்ணாதீங்க. ஏன்னா அதில் இருக்கிற அந்த ரேஸ் நம்ம கண்ணுக்குள்ளேயே இருக்கும் போது தூங்கும் போது டிஸ்டர்பன்ஸ் ஆகுன்றாங்க. அதுக்கு பெட்டர் புக்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு தன்னால் தூக்கம் வரும். தூக்கம் வரும், புக்கு படிக்கிற நாலேஜும் உங்களுக்கு வரும், 2வது தூக்கமும் உங்களுக்கு வரும். ஆனால் அந்த டைமில் மோட்டிவேஷன் சம்மந்தமாகவும் ஒரு பயோகிராஃபி சம்மந்தமாக வேணால் படிங்க தவிர கதை புக்கு படிக்காமல் அந்த மாதிரி புக்ஸ் தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வரும். டிஜிட்டலாக இருக்கிற ஃபோனை ஆஃப் பண்ணி தள்ளி வைங்க. பக்கத்தில் பெட்டு தலையில் வைக்காம அதை தூக்கி நடந்து போகிற தூரத்தில் வச்சு மொபைலில் வைக்க பாருங்கள். 13, ஸ்ட்ரெச் 2 மினிட் எவ்ரி ஹவர். ஒரு மணி நேரத்துக்கும் உங்களை ஸ்ட்ரெச் பண்ணுங்கன்றாங்க, கையை நீட்ட சொல்கிறாங்க, எந்திரிக்க சொல்கிறாங்க. ஒரு மணி நேரத்துக்கும் உங்களை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா பாடி அப்படியே இருக்காமல் ஒரு சேஞ்சஸ் நம்மளுக்குள்ளே நடக்கணும்னா இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் கொடுங்க, கையை அகலப்படுத்துங்க, இந்த மாதிரி பாடி மூமெண்ட்ஸ் கொடுக்கும் போது ஒவ்வொருக்கும், ஏன்னா நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கும் இது தேவைனால சில விஷயங்கள் பண்ணும்போது ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அதனால் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. 14, ட்ரிங்க் வாட்டர். ஒரு மணி நேரத்துக்கோ 2 மணி நேரத்துக்கோ மினிமம் உங்களுக்கு தாகம் எடுக்கும் போது தண்ணியை அட்லீஸ்ட் 1 டம்ளர் அந்த 200 ml குடிக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 3 லிட்டருக்கு மேலே குடிக்க சொல்கிறாங்க. உங்கள் பாடிக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி குடிக்கணும். தாகம் எடுக்கும் போது குடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு பாசிட்டிவாக, வாட்டருன்றது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த எனர்ஜி நம்மளுக்கு தேவை. உங்களுக்கு வாட்டரை கன்சம்ஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. உடம்புக்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது, மென்டலி டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கும். அந்த டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக வாட்டரை குடிங்க. 15th, டீகல்டர் 1 ஐட்டம் டெய்லி. ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்கள் நிறையா இருக்கும், தேவையில்லாத ஒரு விஷயங்கள் இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் நிறையா இருக்கும். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் வேற இருந்தாலும் பேசுகிறவங்களும் சில பேர் இருப்பாங்க, தேவையில்லாமல் சில பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் தள்ளி வச்ச நெகட்டிவாக எப்போ போனாலும் முடியல, என்னால் முடியல, லைஃப் போச்சு, நான் ஜெயிக்க மாட்டேன், தோத்துருவேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களையும் இங்கே உங்கள் பக்கத்துலேயே வைக்காமல் தள்ளி வைக்க பாருங்கள். ஸ்டாண்ட் அப் 10 மினிட்ஸ் எவ்ரி ஹவர். ஒவ்வொரு ஹவருக்கும் ஒரு 10 நிமிஷமாவது எந்திரிச்சு நிற்க பாருங்கள். அது ஏன் அப்படின்னு கேட்பாங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உட்காராதீங்க, பிரேக் எடுங்கன்னுவாங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிரேக் கொடுப்பாங்க. டீச்சர்ஸ் போயிட்டு ஓடுவாங்க, அவங்களுக்கும் ஒரு பிரேக் கிடைக்கும், வாக் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எந்திரிப்பாங்க, உட்காருவாங்க. அந்த ரத்த நாள ஓட்டங்கள் ஓடுறதுக்கும் நம்ம ஒரு சேஞ்சஸ், பாடி ஒரே மாதிரி ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு சேஞ்சஸ் ஆகிறதுக்கு அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 நிமிஷம் அப்படியே எந்திரிச்சு உட்காருங்க, இல்லை வாக் பண்ணிங்கன்னா நல்லது, உடம்புக்கு மைண்டுக்கும் ரொம்ப நல்லது. 17th, மெடிடேட் 5 மினிட் டெய்லி. 5 நிமிஷம் டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கள். அது மார்னிங்கோ ஈவினிங்கோ, அது எப்படி என்னை கேட்டால் ஏர்லி மார்னிங் மெடிடேட் பண்ணுறீங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கிற எல்லாமே ஒரு தேவையில்லாத அணுக்கள்னு சொல்லுவாங்க, தேவையில்லாமல் அழுக்கு குப்பை அத்தனையும் வெளியில் போகிறதுக்கு அந்த 5 மினிட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். போதும், 5 மினிட்ஸ் மெடிடேஷன், கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு அது என்ன உங்களுக்கு அலைகள் ஓடுதோ அதை ஓட விட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அந்த என்ன அலைகள் சத்தமே இல்லாமல் காமாக நிதானமாக அந்த ஒரு சர்டன் டைமில் 21 நாள்லேருந்து 30 நாள் கழிச்சு உங்கள்கிட்ட கிடைக்கும். அப்போ பல மாற்றங்கள், நீங்கள் செய்யக்கூடிய எல்லா தெளிவும் கிடைக்கக்கூடிய இடம் அது மெடிடேஷன். 5 நிமிஷம் டெய்லி மெடிடேட் பண்ணுங்கள். 18th, ரிஃப்ளெக்ட் ஆன் 1 வின் பிஃபோர் ஸ்லீப். படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னைக்கு செஞ்சதை சந்தோஷமாக நினச்சி பார்த்து சந்தோஷம் அடைங்க, இல்லை சொல்லி பூரிப்படைங்க. அது தற்பெருமை கண்டி இல்லை. நம்மளே யாரும் தட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸ்ரீராம் நீ இன்னைக்கு செஞ்சுட்ட, இந்த வீடியோ நீ கரெக்டாக நீ பண்ணிட்ட அப்படின்லாம் யாரும் இது பண்ண மாட்டாங்க. நான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறேன்னா என் ஒய்ஃப்ட்ட சொல்லுவேன், இன்னைக்கு நான் கண்டினியூவாக வீடியோ எடுத்தேன், இதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்ஸ் வீடியோ 30 வீடியோ ஒரே நாள் பண்ணேன். என் வீட்டில் சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, எனக்கே அவ்வளோ சந்தோஷம். ஒரே நாளில் 30 ஷார்ட்ஸ் வீடியோ கண்டினியூவாக நான் ஷூட் பண்ணேன். இப்போ இந்த
மாதிரி சின்ன சின்னதாக வந்து சந்தோஷப்படுத்துங்க. நீங்கள் உங்களே வந்து சந்தோஷப்படுத்திக்கணும். அப்போ யாருமே வெளியில் இருக்கவங்க யாருமே பண்ண மாட்டோம். முதல்ல நம்மளே சந்தோஷப்படுத்தினோம்னா சந்தோஷம் வெளியிலேருந்து உங்கள்கிட்ட வரும். உங்கள் சந்தோஷத்தை நீங்களே சந்தோஷமாக எடுத்துக்கலைன்னா வெளியில் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் முதல்ல உங்களே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. 19th, ரைட் யுவர் பிக்கஸ்ட் கோல் ஈச் மார்னிங். உங்களுக்கு பெரிய கோல் ஒன்று இருக்கும்ல, அதை ஏர்லி மார்னிங்கில் எழுதுங்க. நான் வீடு வாங்கணும். நான்லாம் எப்படி எழுதுறேன், புது வீடு வாங்கணும், 4 BHக்குள்ளே இருக்கிற சிங்கிள் வீடு எனக்கு வாங்கணும். ஃப்ளாட்டில் கிடையாது, சிங்கிளாக இருக்கிற எனக்கு ஒரு வீடு வேணும். அதை ஒரு பிக்கஸ்ட் கோல். ஒரு கோடி ரூபாய் பேலன்ஸாக என் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அது ஒரு பிக்கஸ்ட் கோல். இதை ஏர்லி மார்னிங்கில் எழுதும் போது உங்களுக்கு அந்த ஃபிக்ஸட் ஆகும்போது அதை என்ன பண்ணுன்னா, என்ன செய்யணுமோ அந்த 1 கோடி ரூபா வரணும் எழுதுனா மாத்திரம் வராது. அந்த 1 கோடி ரூபாய்க்கு வேலை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை புஷ் பண்ணும். உங்கள் மைண்டே உங்களை புஷ் பண்ணும். 1 கோடி ரூபா போட்டிருக்கேன், 4 BH வீடு வாங்கணுன்ற, அப்போ அதுக்கு தேவையான வேலையை செய். அது ஸ்டெப்பை நீயே முடிவு பண்ணும் போது அதுக்கு தேவையான எல்லா வேலையும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னையே புஷ் பண்ண வைக்குது. நான் அது போகிறதுக்கு வேறு யாரும் தேவையில்லை. வெளியிலேருந்து அலாரம் வைக்க தேவையில்லை. யாரும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தேவையில்லை. நீங்களே கடந்து அது செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. 20, லிமிட் சுகர், ஃபீல் பெட்டர். சர்க்கரையை, வெள்ளை சர்க்கரையை, சுகரை கொஞ்சமாக சாப்பிட்ற பழங்க. அதனால நிறைய சேஞ்சஸ் ஆகுதுன்றது ப்ராக்டிக்கலாக சொல்கிறாங்க. டாக்டர் எல்லாருமே சொல்கிறாங்க. சில பேரில் என்ன பண்ணுங்க, அள்ளி சுகர் அள்ளி சாப்பிடுவாங்க. ஏன்னா நானே பண்ணியிருக்கிறேன். நம்மளுக்கு தேவையான சக்கரை அவ்வளோ பிடிக்கும்னால அந்த வெள்ளை சுகரை சாப்பிட்றோம். அது லிமிட்டாக ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ தான். நான் மார்னிங்கில் வந்து கஞ்சி சாப்பிட்றதுனால வெள்ளத்தில் போட்டு நான் கஞ்சி சாப்பிட்றேன். அதே மாதிரி ஒரு டீ சாப்பிட்றேன்னா கொஞ்சமாக சுகர் வாங்கி சாப்பிடுவேன். மேக்ஸிமம் அந்த டீ சாப்பிட்றதே நான் குறைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ சுகர் எனக்கு இன்டேக் ஆகாது. அப்போ சுகரை இன்டேக் பண்ணுறத குறைங்க. உடம்புக்கு நல்லது, மைண்டை நிறைய டிஸ்டர்ப் ஆகாதுன்றாங்க. அது சயின்ஸ் நிறையா இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். அதை பற்றி கூகுள் பண்ணி கூட பாருங்கள். சுகரை எடுக்காதீங்க. 21, ஸ்டெப் அவுட் சைட் ஃபார் 10 minutes டெய்லி. டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஒரு வாக்கிங் போங்க. டெய்லி அவுட் சைடில், வீட்டுக்கு பால்கனியில் இருந்துச்சுன்னா நல்லா ஒரு வாக் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங்கில் ஒரு நேச்சுராக பண்ணுங்க. இல்லைன்னா வெளியில் வாக் பண்ணி போங்க. ஒரு இங்கேருந்து காய்கறி வாங்குறதுக்கோ பால் வாங்குறதுக்கோ எதாக இருந்தாலும் ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணுங்க. ஒரு 10 minutes போயிட்டு வந்தீங்கனாலே அது ஒரு பிரிஸ்க்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு எல்லாமே சேஞ்சஸ் கொடுக்கறது அந்த மெடிடேஷன், ஏர்லி மார்னிங் டைமு, ஒரு வாக்கிங் வந்து அவ்வளோ சேஞ்சஸ் கொடுக்கும். ஒரு 10 நிமிஷம் தானே டோட்டலாகவே. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 22, மேக் யுவர் பெட், வின் த ஃபர்ஸ்ட் பேட்டில். டெய்லி படுக்கும் போது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. அதை நினச்சி சந்தோஷம் அடைங்க. நான் ஜெயிச்சிட்டேன், பண்ணிட்டேன் அப்படின்னு நினைங்க. அது போராடி சில இதெல்லாம் ஜெயிச்சிருப்போம். சில நேரம் நம்ம ஜெயிச்சிருப்போம். இன்னைக்கு இல்லைன்னா நேற்று ஜெயிச்சது இன்னைக்கு நான் வந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள். ரொம்ப நாள் ட்ரை பண்ண ஒரு விஷயம் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. நீங்கள் சந்தோஷம் அடைங்க. அது வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் முதல்ல அதை உணருங்க. அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சந்தோஷம் நினச்சி படுக்கும் போது தூக்கமும் நல்லா இருக்கும். சந்தோஷமாக இருங்க. 23, அன்ஃபாலோ நெகட்டிவிட்டி ஆன்லைன். சொன்ன மாதிரி தான், தேவையில்லாமல் இருக்கிறவங்களாம் அன்ஃபாலோ பண்ணிடுங்க. சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் டெய்லி அவங்களுக்கு வந்து அன்வான்டாக சில பேர் அனுப்பிச்சுட்டு இருப்பாங்களோ, அன்ஃப்ரெண்டாக பண்ணிவிடுங்க, அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேவையே இல்லை. என்னைக்காவது யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி ஒரு கான்டாக்டே நமக்கு தேவையில்லை. அப்படி இருக்கிறவங்கள தூக்கி போடுங்க. அது இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் சரி, யூடியூப்பில் இருந்தாலும் சரி, ட்விட்டரில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும், ஏன் உங்கள் காண்டாக்டில் கூட இருந்தாலும் அந்த மாதிரி நெகட்டிவிட்டி பீப்புள்ஸ் வச்சுக்காங்க. நான் அன்ஃப்ரெண்ட் பண்ணிடுவேன். நான் அந்த கான்டாக்டை பிளாக் பண்ணி டெலீட் பண்ணி போட்டுருவேன். தேவையே இல்லை. எனக்கு அப்படி ஒருத்தர் வச்சுக்கிட்டு சுமந்துட்டு போனால் அவங்க லைஃப்பில் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு தேவைப்படுவாங்கன்றதெல்லாம் வச்சுக்க மாட்டேன். அப்படி அவங்ககிட்டேருந்து எந்த நல்லதும் எனக்கு நடக்கணும்னு தேவையில்லை. நெகட்டிவான பீப்புள்ஸ் பக்கத்திலே வச்சுக்க மாட்டேன், தூக்கி போட்டுருவேன். அதனால தான் நான் பாசிட்டிவாக இன்ன வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். 24, பாசிட்டிவ் செல்ஃப் டாக் இன் த மிரர். கண்ணாடியை பார்த்து டெய்லி ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்க. என்னால் முடியும், டே ஸ்ரீராம் சூப்பர்ரா அப்படின்னு நான் சொல்லுவேன். சூப்பரா தலை சீவும் போதெல்லாம் அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ஒயிட் ஹேர் இருந்தாலும் இன்னும் நான் அப்படின்னு நினைப்பேன். இன்னும் 28 வயசு அப்படின்னு நான் சொல்ல பார்ப்பேன். எனக்கு இன்னைக்கு நல்ல நாளாக இருக்கணும், நான் சந்தோஷமா செய்கிறேன், நீங்க நான் செஞ்சுட்டேன், சூப்பரா நீ எப்படின்றது என்னையே நான் தட்டி கொடுத்துக்குவேன். டே சூப்பராக பண்ணிட்டடா, நீ சூப்பராக வீடியோ பண்ணிட்டடா, சூப்பராக 30 வீடியோ பண்ணிட்டடா, இவ்வளோ விஷயத்தை எப்படா பேசுகிற, உன்னால் எப்படா முடியுது அப்படின்னு என்னையே நான் அப்ரிசியேஷன் கண்ணாடி பார்த்து நான் சொல்லுவேன். என்னால் முடியுன்றதை கண்ணாடி பார்த்து நான் சொல்லுவேன். சந்தோஷமாக சில விஷயங்களை மிரரை பார்த்து நீங்கள் பண்ணுறது இல்லை, அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. கண்ணாடி பார்க்குற மாதிரி உங்கள் கண்ணும் அந்த கண்ணும் கண்ணாடிக்குள்ளேருந்து நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ சேஞ்சஸ் கிடைக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். எதை நினைக்கிறோமோ எண்ணம் போல் வாழ்க்கை. உங்கள் எண்ணம் தான் அங்கே மிரராக இருக்குது. அதை தான் நீங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகுறீங்க.
சந்தோஷமாக பாருங்கள், சந்தோஷமாக இருக்கும். சிரிச்சுக்கிட்டே பார்க்கும்போது பல மாற்றங்கள் கொடுக்கும். கண்ணாடியில் கோவத்தோட பார்க்காதீங்க. 25 செலிப்ரேட் ஸ்மால் ப்ராக்ரஸ். நான் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ப்ராக்ரஸை சந்தோஷமாக எடுத்துக்குவேன். யூடியூப்பில் வந்து நான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது சின்ன சின்ன வெற்றி இடம் 100 வியூஸ் வரும்போது சந்தோஷப்பட்டேன், 10,000 வியூஸ் வரும் சந்தோஷப்பட்டேன், இப்போ 20,000 சப்ஸ்கிரைபர் நோக்கி நான் போயிட்டு இருக்கணும் சந்தோஷம் அடைகிறேன். டெய்லி எனக்கு வந்து ஒரு 100 பேர் வியூஸ் பார்க்குறாங்க, கமெண்ட்ஸ் ஒரு 5ஆவது வருது, அதை சந்தோஷம் அடைவேன். அந்த ப்ராக்ரஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அதை பார்த்து நான் சந்தோஷம் அடைவேன். இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள் நடக்கும், சின்ன சின்னதாக டெய்லி நடக்கும். நடந்துட்டு இருக்கிறத பார்த்து பார்த்து சூப்பராக பண்ணுறேன், கரெக்டாக பண்ணுறேன், சரி ஒரு தப்பாக இருந்தாலும் சேஞ்சஸ் பண்ணிட்டு கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த ப்ராக்ரஸை என்ஜாய் பண்ணியே லைஃப்பை மூவ் பண்ணுறேன். அதை நோட் பண்ணுங்க, சந்தோஷமாக அடைங்க. அதில் 26 ரெடியூஸ் நியூஸ், ஸ்டே காம். டிவியில் வர நியூஸும் உங்களுக்கு வர ஃபார்வர்ட் நியூஸையும் பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். அந்த நியூஸ் பார்க்காம இருக்கிறனால பாருங்கள், தேவைதான். ஆனால் எப்போ பார்த்தாலும் நியூஸே போட்டு பார்த்துட்டே இருக்காதீங்க. அது உங்களோட வளர்ச்சியும் குறைக்கும், உங்கள் சந்தோஷத்தையும் குறைக்கும். உங்களுக்கு தேவையில்லாமல் நெகட்டிவிட்டியும் பயத்தையும் பல கொண்டு வர இடம் அந்த நியூஸ். அவங்க நியூஸில் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் நடந்த மாதிரியே சில விஷயங்கள் சொல்லும் போது நடந்து தான் சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லும் போது நம்மளுக்கு பார்க்கும் போது ஒரு பயமாக இருக்கும். அது சில விஷயங்களை நாட்டு நடப்போமோ, பேங்க் சம்மந்தமாவோ, ஒரு ஃபினான்ஸில் எந்த மாதிரி சம்மந்தமோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லா நியூஸும் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது, தேவையும் கிடையாது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பார்க்கலாம். தேவையில்லாத நியூஸ் வரதை பார்க்குறதுக்கு பதிலாக அதை அவாய்ட் பண்ணிடுங்க, அதை அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. நியூஸ் உங்களுக்கு ஒருத்தருக்கு அனுப்புகிறாருன்னா அவரை உங்களை பிளாக் கூட பண்ணிடுங்க, உங்களுக்கு நெகட்டிவிட்டி வராமல் இருக்கும். நியூஸை பார்க்காதீங்க, மேக்ஸிமம் குறைச்சிருங்க. 27 ஹீட் 1 எக்ஸ்ட்ரா வெஜிடபிள் டெய்லி. டெய்லி ஏதாவது ஒரு காய்கறியை யூஸ் பண்ணுங்கள். ஒரு கீரையோ, ஒரு கேரட்டை பச்சையாக சாப்பிட பாருங்கள், ஒரு பீட்ரூட்டை சாப்பிட பாருங்கள். இப்படி நிறைய கோஸு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நல்ல நல்ல காய்கறிலாம் இருக்கும் போது டெய்லியாவது ஒன்று யூஸ் பண்ணு. சில பேர்லாம் காய்கறி சாப்பிட்றது பிடிக்காது, நம்ம பசங்களுக்கு சின்ன பேர் பிடிக்காது, என் பையனுக்கு பிடிக்காது. அவனுக்கு இப்போ தான் சொல்லி 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 புரிய வச்சு காய்கறி நான்வெஜ் சாப்பிடணும்னு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இந்த காய்கறியில் கொடுக்க மாட்டாப்புல. அப்போ அது அந்த பெனிஃபிட் சொல்லும் போது அது வந்து என்ன ஆகும்னா நம்ம டைஜஸ்டும் ஈஸியாகவும், பசிக்கிற தன்மையும் கொடுக்கும், உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி நல்லா கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பாசிட்டிவாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை எடுத்துக்கோ, இன்டேக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு வெஜிடபிள்ஸாக எடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுங்க, ஆனால் அட்லீஸ்ட் ஒன்றாவது எடுங்கன்றாங்க. உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. 28 லேர்ன் 1 வேர்ட் எவ்ரிடே. தினமும் ஒரு வார்த்தையை கற்றுக்கோங்க. ஒக்காபுலரி மாதிரி இங்கிலீஷில் கற்றுக்கிட்டாலும் சரி, ஒரு நல்ல விஷயங்களை பற்றி ஒரு புக்ஸு படிக்கும்போது ஒரு வார்த்தையை கற்றுக்கோங்க. நான் இப்போ பேசுகிறேன்னா இவ்வளோ பண்ணுறேன்னா ஒவ்வொரு படிக்கிறனால எனக்கு அந்த ஒரு வார்த்தையும் தன்னால் எனக்குள்ளே வருது. நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாரும் பார்க்கும்போது நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறாங்க, என்னை கவனிக்கிறாங்க, என் கூட பேசுகிறாங்கன்னா அந்த வார்த்தைகள்னால தான், அந்த பாசிட்டிவான வார்த்தைகள்னால தான். அப்போ ஒரு வார்த்தையும் புதுசாக கற்றுக்கோங்க. நிறையா புக்கில் இருக்குது. புக்கு படிக்கிறதுனால உங்களுக்கு வார்த்தை வரும், அந்த வார்த்தையினால அர்த்தம் புரியுவீங்க, அர்த்தம் புரியும் போது அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவீங்க. புதுசாக ஒரு வார்த்தையை டெய்லி கற்றுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன தான் சொல்ல வருதுன்னு ஆராய்ச்சியும் பண்ணுவீங்க. அந்த ஆராய்ச்சின்ற உங்களுக்கு தேடுதல் கொடுக்கும். இந்த தேடுதல் தான் அந்த புக்கை படிக்க சொல்கிறேன். தேவையில்லாமல் டீஆக்டிவேஷன் ஆகாமல் நல்ல விஷயத்தை எதிர்நோக்கிறதுக்கு அந்த வார்த்தை படிக்கும் போது, அந்த புக்கை படிக்கும் போது நல்லதே நோக்குவீங்க, போய்கிட்டே இருப்பீங்க. 29வது 5 டீப் பிரீத் வென் ஸ்ட்ரெஸ்ட். 5 டீப் பிரெத்து டெய்லி எடுக்க சொல்கிறாங்க. ஒரு கோவமாக இருக்கும் போதோ, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போதோ, டிப்ரெஷனாக இருக்கும் போதோ 5 டீப் பிரெத்து எப்படி எடுக்க சொல்கிறாங்கன்னா, உள்ளே இழுக்கும் போது நல்லா 5 நிமிஷம் டைம், 5 செகண்ட்ஸ் டைம் கொடுத்தும், திருப்பி 5 செகண்ட்ஸ் உள்ளே வெளியில் விட்டும், இதை தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் பண்ணும் போது என்ன ஆகும்னா புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த கோபங்கள் உடனே வெளியில் போகும். வேற தப்பு பண்ண போகிறோம், கோவப்பட போகிறோம், மாற்றமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த 5 நிமிஷம் கொடுக்கும். அதனால தான் கோவப்படுறதுக்கு முன்னாடி, வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி காமாக இருங்கன்னு சொல்கிறது காரணம், உங்களுக்குள்ளே அந்த டீப் பிரேத்தை விட்டு எடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த நுரையீரல், நம்ம நஞ்சுக்குள்ளே அந்த காற்று உள்ளே போயிட்டு திருப்பி காற்று வெளில வரும்போது அவ்வளோ மாற்றங்கள், நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி, அந்த கருப்புன்னு சொல்லக்கூடிய நெகட்டிவிட்டி நம்மளை விட்டு வெளியில் போகுன்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படின்னு ஒரு பிரீத்தை ஃபுல்லாக எடுத்து அப்படின்னு ஸ்லோவாக விடும்போது சேஞ்சஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணுங்களேன். ஒரு 5 செகண்ட் உள்ளே இழுங்க, திருப்பி 5 செகண்ட் உள்ளே வெளில விடுங்க. மினிட்ல செகண்ட் பிடிச்சி திருப்பி விட்டு பாருங்க. பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். எனக்கு நிறையா கோபம் வரும்போது, டிப்ரெஷனாக இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது சில நேரம் காமாக இருந்துக்கிட்டு
நல்லா ப்ரீத் விட்டு ப்ரீத் வெளில இருக்கும். ஹில் அவுட்டுன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு அது அப்படியே ஒரு திருப்பி ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும், ஒரு மாற்றத்தை கொடுக்கும்போது அதை டேக் பண்ணிட்டு போவேன். ட்ரை பண்ணுங்கள், நல்ல எக்ஸசைஸ் அது. கடைசியாக 30வது செட் 3 மைக்ரோ கோல்ஸ் ஈச் மார்னிங். தினமும் ஒரு 3 கோலாவது, சின்ன கோலாவது ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கின்னு அந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்றத நான் இன்னைக்கு காலைல செட் பண்ணேன். இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 3 வீடியோவாக எடுக்கணுன்றத செட் பண்ணேன். இன்றைக்கி நல்ல டாப்பிக்காக நான் கொடுக்கணும் அப்படின்றத என் மைண்டுக்குள்ளே காலையில் இருந்தது. அது தேவையான தேடுதல், அது நான் செட் பண்ணேன். இப்போ சின்ன சின்ன கோல், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நான் வந்து 2 வீடியோ எடிட் பண்ணணும், அதை நான் செட் பண்ணேன். இது மாதிரி உங்ககிட்ட ஒரு கோல் சின்ன சின்னதாக இருக்கும். இன்னைக்கு தேவையான வேலையை நான் பண்ணியே முடிச்சிடணும், நாளைன்னு போடாமல் இன்னைக்கு முடிச்சிடணும்னு சில கோல், சின்ன கோலை முடிச்சிருங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போகணுமா, அது ஒரு கோல். இன்னைக்கு நான் பேங்க் போகணுமா, அது ஒரு கோல். இன்னைக்கு ஒரு சப்ஜெக்டை முடிக்கணும்னா அது ஒரு கோல். இன்னைக்கு நான் இதை சமைக்கணும்னா அது ஒரு கோல். இன்னைக்கு நான் கடைக்கு போகணும்னா அது ஒரு கோல். இப்படி சின்ன சின்னது இருக்கும். இன்னைக்கு இதை பற்றி நான் படிக்கணும்னாலும் அது ஒரு கோல். இப்படி இன்னைக்கு இதுக்குள்ளே இதை திங்க் பண்ணி நான் எழுதணும்னாலும் அது ஒரு கோல். அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு கோலை ஒரு 3 மைக்ரோவாக சின்ன சின்னதாக ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக பண்ணுங்கள். படிக்கிறதும் பார்க்குறதும் கேட்குறதும் சொல்கிறதும் நிறைய விஷயங்கள் ஈஸியாக இருக்கலாம். ஆனால் அதை ட்ரை பண்ணி ப்ராசஸ் பண்ணுறோம்ல, அதே ஒரு கோல் தான். இன்றைக்கி நான் இதை நான் பண்ணியே தருவேன். இப்படி இந்த 30 ஹேபிட்ஸ் கொடுத்துருக்கேன். இது 30 ஹேபிட்ஸை எனக்கு நான் பண்ணியே போயிடுவேன், இப்போயே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்றது அது ஒரு கோல். அதான் நீங்கள் ட்ரை பண்ணிங்க. அட்லீஸ்ட் இந்த 30ல் டெய்லி 5 ஒரு 6 நாள் பண்ணிங்கனாலே, ஒரு வீக் இந்த பண்ணாலே இந்த 30 கோல் உங்ககிட்ட வந்துடும். ஒரு நாளைக்கு ஒரு இதை ஹேபிட் ட்ரை பண்ணிங்கன்னா 30 நாளைக்கு இந்த ஹேபிட் வரும். இது மாதிரி அப்புறம் அடுத்தடுத்து இதை பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஹேபிட்ஸ் நிறையா வரும். இப்படி பண்ணும்போது 365 நாள் நீங்கள் ஒரு கோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 365 நல்ல ஹேபிட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த ஹேபிட்ஸ் என்ன ஆகும்னா உங்களே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், உங்களே ஒரு ஜெயிக்கிறதுக்கு வைக்கும், உங்களே என்டையர் லைஃப் மாற்றும், லைஃப் ப்ராசஸே மாற்றும். ஒரு எப்படி இருக்குன்னா, இப்படி இருந்தானா எப்படி ஆயிட்டேன்ற சொல்லக்கூடிய விவேக் டைலாக் மாதிரி நீங்கள் இப்போலேருந்து இப்படி மாறி இன்னிலேருந்து இதை ட்ரை பண்ணிங்கன்னா 30 நாள் கழித்து ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். 30 நாள் கழித்து நீங்கள் கண்டினியூவாக பண்ணி ஒரு வருஷம் பண்ணும்போது 365 நாளில் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாற்றத்தை படும்போது உங்களுக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ் பணமோ காசோன்றதை நான் சொல்ல வரல, உங்களுக்குள்ளே என்னென்னலாம் சேஞ்சஸ் வரும்போது எல்லாமே உங்கள்கிட்ட தேடி வரும். காசும் வரும், உங்களுக்குள்ளே ஒரு வெற்றியும் வரும். உங்களை யார் ஏமாத்தினாலும் அங்கே நிச்சயமாக நினச்சி வருத்தமும் படுவாங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் அந்த நீங்கள் எதிர்பார்க்குற சில விஷயங்களில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும். நீங்கள் சக்ஸஸை எதுன்னு நினச்சிட்டிங்கன்னா அது நடக்கும். பரீட்சையில் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினச்சது நடக்கும். ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சிட்டிங்கன்னா அது நடக்கும். ஒரு நான் சினிமா டைரக்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா அது நடக்கும். இப்படி நிறைய மாற்றங்கள். இப்போ நானே எனக்குள்ள ஒரு மாற்றம்னா இந்த லைட்டிங்கு, இந்த கேமரா எல்லாமே நடந்தது. நான் இந்த கடந்த ஒரு வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருந்தது ஒன்றா பண்ணும்போது ஆரம்பத்தில் ஒரு மொபைலில் பண்ணேன். இன்றைக்கி வந்தீங்கன்னா ஒரு டேப் இருக்குது, ஒரு கேமரா இருக்குது, லைட்டிங் இருக்குது, எல்லாமே சேஞ்சஸ் ஆகுது. இந்த மைக்கு கூட இருக்குன்னா காரணம் எல்லாமே சின்ன சின்ன மாற்றங்கள் நான் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல லேண்ட் ஆகும்போது இதெல்லாம் எனக்கு தேடி வந்தது, செய்ய வச்சது, ப்ராப்பராக பண்ணேன், கடன் வாங்காமல் பண்ணேன், சேர்த்து வச்சு பண்ணேன். அப்போ எனக்கு இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் என்னைய புஷ் பண்ணி செய்ய வச்சு எனக்கு நானே சம்பாதிக்கும் போது எந்த இமெயிலு கூட வாங்கலை. அப்போ எனக்கு இது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. இந்த ஹேபிட்ஸை கடைப்பிடிச்சனால தான் நான் சொல்கிறேன். இப்போ இது என்ன சும்மாலாம் சொல்ல, இதெல்லாம் நான் கடந்த 2-3 வருஷமாக வந்து தீவிரமாக பண்ணுறேன். ஆனால் சின்ன வயசுல சில ஹேபிட்ஸ்லாம் எல்லாரும் பண்ணியிருப்போம், நானும் சில ஹேபிட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் கடந்த 2-3 வருஷமாகவே தீவிரமாக இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் பண்ணுறனால எனக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குது. அது ஒரு டிசிப்ளினாகவே அது நான் டெய்லி பண்ணணுன்னா பண்ணிடுவேன். இந்த வீடியோ இன்றைக்கி எடுக்கணும்னா பண்ணிடுவேன். காலைல 5:30 மணிக்கு எந்திரிக்கணும்னா 5 மணிக்கு கரெக்டாகுள்ளே எந்திரிச்சிருவேன். இதை படிக்கணும்னா அந்த புக்கை படிச்சிருவேன். இப்படி எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுவேன். இதை சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிட மாட்டேன். இந்த மாதம் ஆடி மாதம் நான் விரதம் இருக்கிறேன்னா நான்வெஜ்ஜே எடுக்காமல் பல நாள் இருந்துகிட்டு இருக்கிறேன். அப்போ இதை நான் தொடர்ந்து பண்ணேன்னா இன்னும் நான் நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்றது என்னோட ஹேபிட். அப்போ அதை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு கோலாக இருக்குது. அப்போ இதை நான் போக மாற்றிடுவேன். இது ப்ராக்டிஸ் இந்த மாதம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்த மாதம் நான் கண்டினியூ பண்ணேன். நான் கண்டினியூவாக நான் இது பண்ணேன். எனக்கு இது ஒரு பழக்கமாச்சுன்னா சேஞ்சஸ் வரும். இதுக்கு முன்னாடி நான் பண்ண பழக்கங்கள் சேஞ்சஸ் பண்ணது கெட்டதா இன்னைக்கு சேஞ்சஸ் ஆகி உங்கள் முன்னாடி இருக்கிறேன். அதனால் இந்த 30 ஹேபிட்ஸை தினமும் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டினியூவாக 2-3 நிமிஷம் தான் நான் சொல்கிறேன். எல்லா ஹேபிட்ஸுமே அதை ட்ரை பண்ணிங்கனாலே ஒரு மாதத்தில் 30 நாள் ஒரு ஹேபிட்ஸும் ஒரு நாள் பண்ணாலும் 365 நாள் நிறைய ஹேபிட்ஸை கற்றுக்குவீங்க. நீங்கள் எனக்கு சொல்லலாம். அதனால் ட்ரை பண்ணுங்கள், சேஞ்சஸ் பண்ணுங்கள், ஹேபிட்ஸை மாற்றுங்க.
தேவையில்லாததை தூக்கி போடுங்க, தேவை உள்ளதை எடுத்துக்கோங்க. இந்த 30 ஹேபிட்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கை பற்றி பல வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் மேலும் நான் வளரலாம். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள். இன்னும் நான் மேலும் வளர்கிறதுக்கும் உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.